இன்றைக்கி என்னென்னா, இந்த ரோட்டில் போகும்போது நம்ம நாய் நிறையா பார்த்துருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாங்கி போடுவாங்க, ஒரு சிலர் வேணால் வெவ்வேறு ஃபுட்டு வைப்பாங்க. இதில் வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த முறை தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எப்படின்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய்க்கு பிஸ்கெட்டை வாங்கி அந்த பிஸ்கெட்டை பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அந்த பிஸ்கெட்டை ஒரு ஆள் கீழே குனிஞ்சு ஒரு இந்த பிஸ்கெட் இப்படி வைங்க, தப்பே கிடையாது. சும்மா அந்த பிஸ்கெட் அப்படியே என்ன செய்யணுங்க, இப்படியே தூக்கி போட்டுறீங்க. இந்தா அப்படின்ற மாதிரி. நம்ம வீட்டில் சாப்பாடு போடுவோம், அண்ணாக்கு போடுவோம், அக்கா, தம்பி, தங்கச்சி, அப்பா இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். நம்ம போடுற சாப்பாடு எப்படி இருக்கோ தெரியல, நம்ம அதாவது பரிமாறும்போது நம்மளோட அன்பை வந்து வெளிப்படுத்தணும் இல்லைங்களா. இந்தாங்க சாப்பிடுங்க, வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்ற வார்த்தை எங்கே இருக்குது? இந்தா சாப்பிடு, வேறு வேணா கேளு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்றது எங்கே இருக்குது? அதே மாதிரி தாங்க அந்த டாக்குனால நிறைய பிரச்சனை வருது, டிசீஸ் வருதுங்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு ஃபுட்டு வைக்கிறோம், பிஸ்கெட் போடுறோம். இந்த மாதிரி வைக்கும்போது இப்படி தூக்கி எறிய வேண்டாம் தான் சொல்கிறேன் நான். அதாவது தூக்கி எறியாமல் கொஞ்சம் கீழே பணிஞ்சோ, இல்லை நீங்கள் வண்டியில் வருவோம் இறங்கி வைக்கலாம். இல்லை, அது ஒரு ஜீவன் தான் இல்லைங்களா, அதனால நிறைய எஃபெக்ட் வருதா இல்லைங்களா. நிறைய பேர்த்து குழந்தைங்கள இந்த மாதிரி கடிக்குதுங்கிறது உண்மைதான். அந்த மாதிரி கடிக்கிறது, இந்த மாதிரி விஷத்தன்மை வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கிற ஒரு சாதாரணமாக ஓகே தான், பெட்டர் தான் அப்படிங்கிறதுக்கு போடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் வந்து அதை தூக்கி எறியாதீங்க. தூக்கி இந்த பிஸ்கெட் வந்து இப்படி அவ்வளோ லாங்கில் இருந்துக்கிட்டு இப்படி தூக்கி எறியிறது, அப்படி நீங்கள் போடணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லையே. அது வந்து சாப்பிட்றது இல்லை, இப்போலாம் இப்படி தூக்கி போடுறாங்க. அது கொஞ்சம் பண்ணுவேன், கொஞ்சம் அந்த பிஸ்கெட் அதில் அந்த முறைங்கிறது நம்ம வீட்டிலையும் அப்படி தான் வரும். நான் நிறைய பார்த்ததுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து நிறைய குழந்தைங்களை இந்த மாதிரிலாம் நிறைய கடிக்கிறது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு கூட போடுறாங்க. அது என்ன அது சாப்பாடு இல்லாமல் இருக்குனால தான் போடுறாங்க, ஒன்றும் இல்லை. அந்த பிஸ்கெட்டை பிரித்து கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் அதுக்கு பக்கமாக வந்து போடலாம், தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் தூரத்தில் தான் போடணுன்னா கூட தூரமாக அந்த பிஸ்கெட்டை எப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடும். தூக்கி எறிய வேண்டான்னு தான் சொல்கிறேன். தூக்கி எறிகிற ஃபுட்டை வந்துட்டு நம்ம வந்து தூக்கி எறிகிறோம். அது வந்து டாக்டருக்காக மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருந்த மரியாதையும் அதுக்கிட்ட இருந்த மரியாதை, வீட்டில் மரியாதை, இது எல்லாமே கலந்துருக்கு. ஸோ ப்ளீஸ் அந்த பிஸ்கெட்டை வந்துட்டு மெதுவாக கொஞ்சம் வைங்க, சரிங்களா?